வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எவ்வளோ சுருக்கமாக பேச முடியுமோ பேசி முடிக்கணும். கம்மின் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். Turn with me your Bible to the book of Isaiah chapter 55 verse 11. 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்கிட்டீங்களா? 862ஆம் பக்கம். அப்படியே இந்த புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். திரும்ப ஒரு முறை வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே வைத்த நினைப்பூட்டின ஒரு பகுதி இது. இந்த மாதத்துக்காக ஜீவித்த போது எனக்கு நினைப்பூட்டும் போது இந்த வசனம் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. வேடத்தை புரட்டி இந்த வசனத்தை எடுத்தேன். இப்போ ஆண்டவர் அதிலிருந்து ஏதோ இந்த மாதத்துக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டேன். முழுமையாக இதை குறித்து நான் விளக்கங்கள் கொடுக்க முடியாது. முடிந்தவரை நினைப்பூட்டி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அது என்ன? நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் அவர் இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, வர காலங்களுக்கும் கூட இது ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவருக்கு எது விருப்பமோ அதை அவர் செய்வார். கையில் ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் விரும்புகிறத செய்யணும். நான் அனுப்பின ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அதைத்தான் in bracket we say that the purpose for which he has sent. எந்த ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட ஒன்றை அனுப்புகிறார். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நேரம் எடுக்கிறேன். நான் விரும்பினது செய்யணும். நான் விரும்பினது செய்யணும்னா அதுக்கு நான் ஒன்று அனுப்புகிறேன். எதுக்காக நான் அனுப்புகிறேன்? அது வாய்க்கும், அது சக்ஸஸ் ஆகும். நான் ஏன் அதை அனுப்புகிறேன்? நான் விரும்பினதை செய்து முடிக்கணும், என் நோக்கம் நிறைவேறும். அதை செய்கிறதுக்கு நான் எதை பயன்படுத்துகிறேன் என்றால், ஆண்டவர் சொல்ல என் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். தோத்திரம். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இதை விளங்குறதுக்கு அதுக்கு முந்தின வசனம் தான் கான்டெக்ஸ்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? we are here to learn God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். பைபிள் படிச்சுட்டு வரும்போது வேக வேகமாய் படிக்கிறோம். ஆனால் நிறுத்தி படித்தால் அது இன்னும் புரியும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வசனம் இல்லாவிட்டால் ஒரு வார்த்தை. திருவிவிலியத்தில் வாசித்து பார்த்தேன். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் என்னிடம் அது திரும்பி வருவது இல்லை. அது நான் பழைய அதுக்கு முன்பு நான் மொழிபெயர்ப்பையும் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒன்றாதான் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் அது என் விருப்பத்தை செயல்படுத்தும். நான் எதுக்காக அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி நிறைவேற்றாமல் என்னிடத்தில் திரும்பி வராது. ஆண்டவர் 100% ஷுவராக சொல்கிறாரு, நான் அனுப்புகிற வசனம் நான் எதுக்கு அனுப்புகிறேனோ அதை வேலையை செஞ்சுட்டு தான் முடிச்சு வரும். ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அம்பாசிடர்ஸ். அம்பாசிடர்ஸ் என்று சொல்லும்போது நம்முடைய
தேசத்தினுடைய பிரதிநிதிகளாக பல தேசங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். அவங்க அங்குள்ள முக்கியமான அலுவலகத்தில் இருப்பாங்க. ராஜரீக தார்மீக அடிப்படையிலுடைய காரியங்களை தேசத்துக்கு தேசம் பேசணும்னா எல்லாரும் எந்திரிச்சு பேச முடியாது, யாராவது ஒருத்தர் பேசணும். ஸோ அதுக்கு தான் இந்த அரசாங்கம் அவர்களை அம்பாசிடர் என்று சொல்லி அவர்களை நியமிக்கிறது. அதை குறித்து நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவ ஸ்தானாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பாசிடர் ஸ்தானாதிபதி. ஒரு காலத்தில் வாலிபர் முகாமிலே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று பிரசங்கித்திருக்கிறோம். கருப்பொருள் மையமாக வைத்து நீங்கள் தான் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருந்து, அவருடைய வேலை என்ன என்றால் 2 தேசங்களுக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், அமைதியாக போகணும். இதை பேசுகிறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்து, தட்ஸ் கால்ட் டிப்ளமசி. அந்த டிப்ளமசி அவங்க யூஸ் பண்ணி தான் ஆட்களோட பேசி சமரசத்துக்கு கொண்டு வர முடியும். சில வாரங்களுக்கு முன்பதாக அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் ஈரானோடு கூட இருந்தது. பாகிஸ்தானுக்கு வான்ஸ் வந்திருந்தார், த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பட் அவர் 11 மணி நேரம் பேசி முடித்து சக்ஸஸ் ஆகலை. அவர் எழும்பி கடைசியில் அவர் புறப்பட்டு சென்றார். அவங்க நெகோஷியேட் பண்ணும்போது எத்தனையோ பேர் கூட இருப்பாங்க. பட் ஜேடி வான்ஸ் as the vice president represents states on behalf of Trump. He tried to mediate. முடியல. இந்த உலகத்தில் மக்களுடைய எவ்வளோ டிப்ளமசி கூட தோற்று போகும். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை ஒரு ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்பாக அதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து இந்த காலையில் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த மடத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு எப்படி? தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, இல்லாவிட்டால் தேவ வசனத்துக்குரிய வல்லமை. த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. ஆனால் உறக்க சொன்னால் வல்லமையாக கிடையாது. உறக்க சொல்ல வேண்டும். ஆனால் த பவர் பிஹைண்ட் இஸ் தி ஆக்ஷன் ஆர் த ஒர்க் தட் இஸ் டூயிங் இன்சைட் ஆஃப் அ மேன். ஒரு மனிதனுக்குள் அது கிரியை செய்ய வேண்டும். தேவ வசனத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. 5G என்று சொல்லி, கிரைஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்லி இங்கே VBS நடத்தினாங்க. அதில் தேவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு அவர்கள் முதலாவது ஜெபம், வசனம் என்றெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். ஐ வாஸ் சிட்டிங், நான் கவனித்து கொண்டே இருந்தேன். சரி, அவங்க லெவலுக்கு அதுதான். ஆனால் இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்றால், ஜெபம் என்றால் கடவுளோடு பேசுவது. சிம்பிளாக்கிடலாம், கடவுளோடு பேசணும். நான் வேதத்தை 2வது நாள் வாசிக்கணும்னு சொல்லும்போது அவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த 2-வே கம்யூனிகேஷன் இருக்கும்போது உறவுகள் ஸ்ட்ரென்தன் ஆகும். சரி, ஒரு சைடில் பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது, 2 சைடும் வேணும். அதனால தான் ஃபோனில் பேசும்போது கூட ஒருத்தர் கூப்பிட்ட உடனே அவங்க ஹலோன்னு சொன்னோன்னே ஹலோ, என்ன வேணும்னு கேட்கணும். ஆனால் நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கிறேன், அவன் ஹலோன்னு எடுத்தோடனே இவங்க சொல்லிடுவாங்க. நான் கவனிச்சிட்டே இருப்பேன், சொல்லி கொடுப்பேன். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு, உள்வாங்கிக்கோ. இந்த கடல் உள்வாங்கும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டுட்டு அது கேட்டப்பாள் இவங்க எடுத்தோன்னு சொல்லி, அப்போ அது இடைமறித்தல் சக்ஸஸ் ஆக. ஸோ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும்போது, we should sit quietly and listen what God is trying to say. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று. அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபம், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், எனக்கு அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், என் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோம். கர்த்தர் அதை கேட்கிறார். சங்கீதம் 60 சொல்லி இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. அவர் கேட்கிறவர். கேளுங்கள் என்று சொன்னவர், கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னவர். எப்பவும் வருடத்தில் கேட்டுக்கொண்டு நாம் இருக்கலாம். ஆனால்
கிறிஸ்துக்குள் வளர வளர அவர் என்ன சொல்லுகிறார்? சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த வேடத்தில் பல மணி நேரங்கள் செலவழிக்கணும். அமைதியாக உட்கார்ந்து நம்முடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ண வேண்டும். சங்கீதக்காரன் ஒரு இடத்தில் மிக தெளிவாய் சொல்கிறான். சங்கீதம் 131, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் என்றால் வேலை கர்மம், சரியா, நான் தலையிடுகிறதும் இல்லை. தாவீது பெரிய ராஜா, 40 ஆண்டுகள் அரசாண்டவன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹி ஸ்போக். தாயின் பால் மறந்த குழந்தையை போல, தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை, என் மைண்டை அடக்கி அமர பண்ணினேன். ஆத்மா என்றால் மைண்ட். மோஸ்ட்லி we used to say the brain. Most of the time we hear what the brain say. நம்முடைய தலை, நம்முடைய மூளை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கிறோம். ஆனால் இருதயம் என்பது அவருடைய ஸ்பிரிட். நம்முடைய ஆவியில் அவருடைய ஆவி பேசும். ஆண்டவர் தலைக்கு பேச மாட்டார், இதயத்துக்கு பேசுவார். நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு அவர் பேசுவார். காட்ஸ் எ ஸ்பிரிட் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஸ்பிரிட். ஸோ ஆண்டவருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா, நம்ம ஆத்மாவுக்கு அவர் பேசுகிறார். அதை கேட்கணும்னா, தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். அந்த காலத்தில் பிள்ளைகள் அழுகுதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரே சத்தம் போடுதுன்னா வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தைய வச்சுட்டு ஓஹோ ஆஹா பாப்பா சத்தம் போடாத அப்படின்லான்வாங்க. வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, ஒதுக்குப்புறமாக போய் பிள்ளையை அமர்த்திட்டு வான்வாங்க. அது பால் குடித்து முடித்த உடனே கப்சிப் அப்படி உட்காந்து, அதுக்கு பசி சொல்ல தெரியல, பேச தெரியல, அது தெரிஞ்சதெல்லாம் அழுகிறது. ஆனால் அந்த அழுகையை கூட அனுபவசாலிகள் அது எதுக்கு அழுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுலேயும் அமரலன்னா அதுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, வயிற்றில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, தென் கோ டு த டாக்டர். தவி சொல்கிறான், தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ண. என் மைண்டை முதல்ல ஸ்டாப் பண்ணும். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிற மைண்டை கண்ட்ரோல் பண்ண பிறகு God could speak to your heart. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் என் சத்தம் டாமினேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி உலகத்தில் நிறைய சத்தங்கள் டாமினேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் என் சத்தத்தை அடக்கி அமர பண்ணும்போது, அமைதியாக இருக்கும்போது, ஃபேன் சத்தம் கேட்குதா? நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சத்தமும் அதை டாமினேட் பண்ணுது, ஆம்ப்ளிஃபையர் மூலமாக. அந்த சத்தத்தை கேட்க முடியும். இதை படிக்கும்போது நாம் கேட்க முடியும். ஆண்டவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் என்னோட பேசணும், தேவன் என்னோட கூட பேசணும், பேசுவார். ஆனால் அவர் பேசி எழுதி கொடுத்த ஒரு கடிதம் இருக்கிறதே, எ லவ் லெட்டர், ஒரு அன்பின் கடிதம். அதை எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் வாசித்திருக்கிறோம். நம்முடைய சர்ச்சில் ஒவ்வொரு டைமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியே வாசித்து முடிச்சிடுறோம்னு சொல்லலாம். புரியாது, விளங்காது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இப்போ இந்த வார்த்தை என் காதில் அது எப்படி வந்தது என்று விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதத்துக்காக, இந்த மாதத்தை ஆண்டவர் இயற்கை அனுகூலம், உங்களுடைய போக்குவரத்து, இந்த மாதத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள், நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊற்ற ஒரு கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் எனக்கு தந்தா நான் சொல்கிறேன். நீ போச்சா நான் அவங்களோட பேசுகிறேன். அப்படி என்று நான் டக்குன்னு போய் கேலண்டரை திறக்கிறது இல்லை, பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு வசனத்தை எடுக்கிறது இல்லை.
அமர்ந்து காத்திருப்பேன். அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் என் ஜெப தியானம். நான் பேச அவர் கேட்பார். அதுதான் என் ஜெப தியானம். அப்போ அவர் பேசுகிறத நான் கேட்கணுன்னா, நானே லொபலபலபலபன்னு பேசிகிட்டே இருந்தேனா அவர் எப்போ பேசுவார்? இந்த குடும்பங்களிலே அமைதி காணப்பட வேண்டும் என்றால் 2 கை தட்டினால் ஓசை வரும், சண்டை வரும். ஒருவர் பேச ஒருவர் கேட்க வேண்டும். We should give time. We should give enough time. ஒருத்தர் பேசுகிறத நம்ம காது கொடுத்து கஷ்டமாக இருந்தாலும் கவனிக்கும் போது தான் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே இருந்து அவங்களுடைய விஷயங்கள் வரும். சிலருக்கு உடனடியாக சொல்ல தெரியும், சிலருக்கு உடனடியாக சொல்ல தெரியாது. ஆனால் அவளுக்கு இடம் நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொருவருடைய வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். உலகத்தில் சொல்லுவாங்க, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட். நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம மரியாதை கொடுக்கும்போது அவர் நமக்கு மரியாதை கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் எதுவும் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். உன் வார்த்தைகள் சுருக்கமாக ஏற்படா. அவர் ரொம்ப பேசணும், நம்ம குறைச்சி பேசினா போதும். ஒருவேளை ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லி கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல நான் சிந்தித்தேன். ஒரு சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள் வந்த குழந்தைகள் இப்படி தான் இருப்பாங்க. we should understand them. அவங்கள புறந்தள்ளக்கூடாது, அவங்கள கோவிச்சுக்கிடக்கூடாது, நம்ம அவங்கள தூக்கி எறியக்கூடாது. ஆனால் நான் புருஷனான போதோ ஒரு வயசு வந்துருச்சு, they cross 18, 18 வயது, குழந்தை கேட்டவைகளை நான் ஒழித்து விட்டேன். அப்போ சைல்டிஷ் திங்ஸாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை போய் மண்ணில் விளையாடும். ஆனால் நம்ம போய் மண்ணில் இருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? 7 கழுத வயசாகுதுன்றாங்க. நம்ம போய் மண்ணில் விளையாண்டுக்கிட்டு அறிவு இருக்கா உனக்குன்னு அடுத்த வார்த்தை உரைப்போம். ஸோ குழந்தையே இருந்தபோது குழந்தை போல பேச, நம்ம ஆண்டவருக்குள்ள மெச்சூரிட்டிகளை வளர வளர நம்ம ரொம்ப நிதானத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்கிறான். இவ்வளோ விளக்கம் தேவையா? ஆண்டோடைய வார்த்தை பொய்யாகாது. அடுத்த வார்த்தை, God's word will not turn empty. திரும்பி வெறுமையாக வராது. அது என் விருப்பத்தை செயல்படுத்தி நான் எதற்காக அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் என்ன திரும்பி வராது. இது கர்த்தருடைய வார்த்தை. பட் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது. இந்த அதிகாரத்தின் முழு பின்னணிகத்துக்குள் போகவில்லை. இதை இந்த நாளிலே நம்முடைய சபையில் எழும்பி நின்று வாசித்தோம். ஆண்டவர் சொல்கிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படி தான் இருக்கும். என் வார்த்தை எப்படி இருக்கும்ன்றாருன்னா, அதுக்கு முதல் நம்ம சந்தை படித்து பாருங்கள், இப்போ நமக்கு புரியும். மாரியும் உழைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். நேற்று 2 நாள் பெஞ்ச மழை திரும்பி போல, அந்த மழை பூமிக்குள்ளே விழுந்திருக்கு, பூமியை நனைச்சிருக்கு. இப்போ இன்றைக்கும் இந்த 10 மணிக்கு இந்த இடத்துல இந்த அளவில் உட்காந்துருக்குறோம்னா மேலேயும் கொஞ்சம் நனைச்சிருக்கு. அது காயறதுக்கு முன்னால் என் செய்தியை நான் முடிச்சிடணும். புத்திமான் மாரியும் உறைந்த மழையும் ஆண்டவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார் பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செடி கொடிகளை உண்டாக்கின போது 5ஆம் வசனத்தில் இன்னும் உழைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பயிரவில்லை என்று சொல்லியிருக்கார். மழை வரணும், பூமியை நனைக்கணும், அதுக்கப்புறம் தான் அதில் பயிர் வகைகள் முளைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. சரி, போகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைக்கும். இப்போ நேற்று நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் முதல் நாள் ஓங்கி அடிச்சிச்சு, நேற்று நின்று பெஞ்சிச்சு. அப்போ நான் சொன்னேன், முந்தானத்து பெஞ்ச மழையை காட்டிலும் நேற்று பெஞ்ச மழை பூமியை கொஞ்சம் கொஞ்சம் நனைக்குது.
ஆனால் ஒரு நாள் பெஞ்சதே ஆவியாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு பூமி சூடாக இருக்கு. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. நம்ம ஒரு விதையை விதைச்சிருந்தோம்னா அதுலேருந்து முளை கிளம்பி வெளியே வருகிறது. அது என்ன செய்யும்? அந்த செடியை வளர செய்யும், அந்த பயிரை விளைய செய்யும். அப்போ அந்த பயிர் விளையணும்னா அதுக்கு என்ன தேவை? வானத்திலிருந்து மழை. கைகளை ஒத்து கத்திரம் பயப்படும். ஆண்டவர் அதை எதுக்கு ஒப்பனையாக சொல்றான்னு பாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மழைக்கு ஒப்பனையா. அதே நேரத்தில் இன்னொரு விதையும் இருக்கிறது, அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை எழும்பி விளைய செய்து. 2 வேளை செய்தது. சொல்லப்போனால் ஒரு வேளை தான், ஆனால் 2 பேருக்கு செய்யுது. ஒன்று என்ன? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குது. ஆகாரத்தை கொடுக்குது, உணவு கொடுக்குது. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குது. அப்படி கொடுத்து இப்போ பேச நேரம் இல்லை. அந்த காலத்தில் நெல்லை விதைக்கிறாங்க. அதில் எடுத்து நல்ல குவாலிட்டியை என்ன செய்வாங்க? அடை பேர் விதை நெல்லுன்னு பேர். விதை நெல்லை சாப்பிடக்கூடாது. நம்ம ஆரை பொறுத்தவே ஆரை பொறுக்கலையான்ற மாதிரி அதை அள்ளி தின்றக்கூடாது. அதை ஒழுங்காக ஸ்டோர் ரூமில் என்ன செஞ்சிடணும்? வச்சிடணும். ஏன்னா அந்த விதை நெல் தான் அடுத்த அறுவடைக்கு, அடுத்த போகத்துக்கு அது போடணும்னா அது சேவ் பண்ணணும். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிறவன் சாப்பிடணும், ஆனால் அவன் அதை சாப்பிட மாட்டான். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த அதுகளை அதிகமாக இருக்கிறத நமக்கு உபகாரமாக கொண்டு வர்றான். ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கிறவனுக்கு விதையையும். அப்போ ஆண்டவர் யார் ஒருத்தர் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கும் பலன் இருக்கு. அதை யார் பெறுறாங்களோ அவங்களுக்கும் பலன் இருக்கிறது. கைகளும் இதை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் சொல்கிற எங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது, உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்குதோ அதே அளவு உரிமை பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கும் இருக்குது. அதை ஒத்துக்கிடும். சிலர் மக்களுக்கு நன்மை கொடுக்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இயேசுவே இருதயத்தை கிழிச்சு உடைஞ்சிரும் போல் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்ன உடனே மயான அமைதி மாதிரி இருக்கும். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாகிட்டு நம்ம ஒன்றும் இல்லை. யார் ஜெபம் பண்ணுறதுன்னு வேணால் போட்டி இருக்கலாமோ என்னன்னு தெரியல, அதுக்கு வராது. ஏன்னா அது ஆண்டவருடைய காரியம், அவங்க செய்வாங்க, அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிடுவாங்க. ஒரு மழை பெஞ்சா அது வர்ற பயிர் வகையினால் யாருக்கு நன்மை? பொதுமக்களுக்கும் நன்மை. அந்த விவசாய வேலையை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கும் நன்மை. கரங்களை ஒத்து கதிரம் பயப்படுத்தாமல் நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் எங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, உபவாசம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணணுமா, அவர் உபவாசம் பண்ணணுமா, அவர் தேவ சமூகத்தில் காத்திருப்போமா? இவங்க ஊர் சுற்றுவாங்களாம் பாட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு 3 நேரம். அந்த வசனத்தை கேட்குறவங்க திரும்ப ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணால் அடுத்த விதைப்பாடு உண்டாகும், அடுத்த விதைப்பாடு உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ சாய்பார் சொல்லுகிறார், இவ்வளோ பெரிய தேவனுடைய ஊழியர், 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், சரத்தில் இருந்தாலும் சரத்துக்கு போகிற தேவன் அறிவார். ஆனால் அவனே சொல்லுவான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறானே. Why Paul said that? Why the apostles are asking us to pray for them? Don't they have power? Don't they have anointing? Don't they have calling upon their life? But why they are requesting us? அவர்கள் சொல்லணும், உங்களைப் போல நாங்களும் பாடுள்ள மனிதர்கள். யாக்கோபு எலியா நம்மை போல் பாடுள்ள மனிதனாக இருந்தோம்.
அவன் கருத்தாய் வேண்டிக் கொண்டான். ஆகவே கிறிஸ்தவ ஊழியம், கிறிஸ்தவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கம் 2 கை ஒன்று சேர்ந்து தட்டினால் ஒளி உண்டாகும். நாம் இந்த நாட்களில் இதை பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. இந்த வசனத்தை பிரித்ததும் வேத பண்டிதர்கள், அதிகாரங்களை பிரித்ததும் வேத பண்டிதர்கள், எல்லாம் ஒட்டு மொத்தமாக எழுதியிருந்துச்சு. அதனால் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் கனெக்ட் பண்ணி படிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். இந்த மழையை போல ஆண்டுடைய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. உபாகமத்தில் சொல்லி இருக்கிறது, ஆண்டோட வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொருவர் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பிழைப்பை உண்டு பண்ணும். பிழைப்பினா வாழ வைக்கும், நல்லா இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், தேவனுடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட முதல் விஷயம், வாட் இஸ் த will of God ஆர் வாட் இஸ் த விஷஸ் ஆஃப் God. தேவனுடைய விருப்பங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது அனைவருடைய ரட்சிப்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரு இல்லை. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே சத்தியம் பண்ணி இருக்கிறேன். நான் என் தலைமையில் கை வச்சு நானே சத்தியம் பண்ணி இருக்கிறேன். அடிக்குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அநீதியான வார்த்தை நீதியான வார்த்தை அது என் வாயிலிருந்து புறப்பட்டது. ஏசாயா 45, 22, 23 வாசிக்கிறேன். இது நீதியான வார்த்தை, இது என் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, இது மாறுவது இல்லை என்கிறார். மாறாது, ஒரு நாள் மாறாது. பூமியில் சில காரியங்கள் மாறாது பிரியமானவர்களே. நோவா பேழையிலிருந்து வெளியில் வந்தவுடன் ஆண்டவர் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் சொல்லுகிறார் 8:22, பூமியில் உள்ள நாள் அளவும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவது இல்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நான் புரியல, நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், ஏன் நீர் உள்ளத்தில் சொன்னீர், சத்தம் போட்டு சொல்லியிருக்க கூடாது? உள்ளத்தில் சொன்னார். எதுக்கு உள்ளத்தில் சொன்னார்? இந்த காரியம் மாறாது. இப்போ பூமியில் கோடை காலம் மாரி காலம் இருக்கிறது, வெயில் காலம் இருக்கிறது, மழைக்காலம் இருக்கிறது. வெளி தேசங்களில் 4 இருக்குது, ஆட்டம், சம்மர், வின்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் மாறாது. இப்போ ஆண்டவர் சில காரியத்தை இப்படி தான் வச்சுட்டாருன்னா அப்படி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டில் 3 மாறாது. ஒன்று, தேவன் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை மாறாது. தேவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாது. தேவன் பண்ணின சத்தியம் மாறாது. வேதத்தை படிக்கும் போதே நமக்கு தெரியணும், யாரோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார்னா அந்த உடன்படிக்கையை உடைக்க முடியாது. நம்ம உடைக்கலாம், அவர் உடைக்க மாட்டார். இட்ஸ் அ கவர்னன்ட். ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பண்ணுறார், அவர் சைன் பண்ணுறார் கீழே, அவர் இந்த உடன்படிக்கை உடைக்க மாட்டார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணால் நிறைவேற்றுவார், ஈசாக்கோடு பண்ணினார் நிறைவேற்றுவார், யாக்கோபோடு நிறைவேற்றினார் பண்ணுவார், மோசையோடு கூட பண்ணினார் பண்ணுவார், தாவீதோடு கூட பண்ணினார் பண்ணினார். நான் தாவீதின் உடன்படிக்கையில் மாற்றம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆஹா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. எதுக்கு என்கிட்ட அனுப்புகிறாரோ அதை நோக்கி அதை நிறைவேற்றும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். இப்போ இந்த செய்தியை நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு போய் தான் ஆகணும். இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் வேறு ஒருவராலும் திரும்ப சொல்லுங்க, வாய் திறந்து, வேறு ஒருவராலும், நான் சொல்ல நீங்கள் சொல்லணும். அப்போ தான் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது.
வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் அல்லாமல், இயேசு பெயர் இல்லாமல் வேறு பெயர் இல்லை. எந்த பெயரை சொல்லி ஜெபம் பண்ணாலும், எந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இயேசுவே என்று கூப்பிட வேண்டும், ஆண்டவரே என்று கூப்பிட வேண்டும், என் ரட்சகரே என்று கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி கொடுப்பார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம இதை கற்றுக்கொண்டு நம்ம போச்சிக்கிட்டே வரணும். நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்ம குடும்பத்தில் இன்னும் வராதவங்ககிட்ட, ஏய் நீ சும்மா அந்த வாய் வீரா பேச்செல்லாம் பேசாத, சும்மா இஷ்டம் போல் பேசிக்கிட்டு இருக்காரு. வழி இயேசு, அவர் தவிர வேறு வழி கிடையாது. இவர் இல்லாமல் வேற மார்க்கம் இல்லை. நீ அங்கே போகணும்னா இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அது எனக்கு பிடிக்காது, ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கேட்கலாம், கெஞ்சலாம், கூத்தாடலாம், ஆனால் அவ்வளோதான். பரீட்சை எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியும். இல்லை பரீட்சை எழுதாமல் நான் பாஸ் பண்ணேன், நடக்காது. இதான் ஆகணும். இல்லை எனக்கு பிடிக்காது, பிடிக்கலன்னா போ, எழுது, படித்ததை எழுது பார்ப்போம். இல்லை 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 எனக்கு பரீட்சைலாம் எழுத முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும். பேப்பரில் காட்டுமா அவனே, நான் கேள்வி கேட்குறேன், போய் சொல்லணும். இந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் போல்டாக இருக்கணும். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம ஆண்டவர் பக்கம் இருந்தால் அவர் நம்ம பக்கம் இருப்பார். ஆண்டு சொல்ல, நீங்கள் என் பக்கம் சேருங்கள், நான் உங்கள் பக்கம் சேர்வேன். நம்ம ஆண்டவர் பக்கம் சேரணும். நீங்கள் எந்த கட்சினா, நான் ஏசாமி கட்சி, தைரியமாக சொல்லலாம். கைகள் ஓத்தாமா, ஏசாமி கட்சி. ஆண்டவர் கட்சியில் இருந்தால் ஜெயிக்கும். ஆண்டவர் பக்கம். அந்த காலத்தில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். சின்ன இரட்சகர் வரும் முன்னே என் இதயம் கருப்பு, அவர் திரு ரத்தம் வெண்மையாக்கிட்டே, வேத வசனப்படியே பொத்தல வீதியில் உலாவுவேன். ஓ இன்ப நாள், இன்ப நாள், என் பாவம் தீர்ந்த நாள். 4 கலரை வச்சு சுவிசேஷம் சொன்ன மாதிரி, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சளை வச்சு சொல்லிக் கொடுத்த மாதிரி, சிவப்பெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுத்த மாதிரி, இவ்வளோதான் சுவிசேஷம். அந்த காலத்தில் அப்படி தான் நாங்கள் பாட்டு பாடுவோம். நாங்கள் பாடும்போதெல்லாம் பாட்டு, இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் மீட்பார். யார் சொன்னது? எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், முழுவதும் மீட்டார். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். கைகளை தட்டி கத்தரை சோத்திரமா. இயேசு கொடுக்குற ரட்சிப்பு இம்புட்டு, இயேசு கொடுக்குற ரட்சிப்பு அம்புட்டு, எங்கிட்டு முழுவதும் முழுவதும். ஆண்டு சார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கைகள் ஒத்து கத்திரம்மையோட தலையில். திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம். அபண்டன்ட் லைஃப். துணோண்டு தருவார், கொஞ்சம் கொஞ்சம் தருவார். காலையில் தருவார், மத்தியானம் தருவாரோ தெரியாது, மத்தியானம் தருவார், சாயங்காலம் தருவார், முழு நடமும் தருவார். கைகளை ஒத்து கத்திர மயப்படுத்தும். இப்படி நம்ம பேசணும்னு வச்சுக்கணுங்களேன். ஒன்று நம்ம பக்கம் வருவாங்க, இல்லை நம்மளை விட்டு போயிடுவாங்க. யார் போகணும்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். ஒரு காலத்தில் நான் ரொம்ப அடுத்த இவ்வளோ கத்துறேன், இவ்வளோ கூச்சல் போடுறேன், கேட்க மாட்டேன்றாங்க. உங்களை சொல்லலை, உலகத்தில் கேட்க மாட்டேன்றான். ரோமர்கள் நிருபத்தை படிக்கும்போது தான் எனக்கு இதை ஆண்டவர் இன்னும் புரிய வைத்தார். நம்ம செய்ய வேண்டிய கடமை சொல்லணும், ஆணித்தரமாக சொல்லணும், அன்போடு சொல்லணும், கிருபையோடு இரக்கத்தோடு சொல்லணும். முடிவு எடுக்க வேண்டியது அவங்க கையில் இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க. நான் சோறு சாப்பிடணும், நான் சோறு சாப்பிடணும். இல்லை அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது, அப்போ என்ன சாப்பிடுவேன்? நான் பர்கர் சாப்பிடுவேன். எப்படி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். நல்லா சாப்பிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன். இது உனக்கு சாப்பாடை கொடுத்துருக்கேன் கற்று சொல்லியிருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்ம படித்து பார்த்து சிரிப்பேன். இப்போல்லாம் நீ வீட்டுக்கு போய் அதை செய்கிறீங்களோ, அடித்து பூசின்னார். நம்ம குறிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடித்து பூசின்னு சொன்னார் ஆண்டவர். அதை தேடி இப்போ போகாதீங்க, சரியா? பொம்பளை பாட்டைங்க. அடித்து பூசினார். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அடித்து பூசினார். நம்ம ஏசாமி சொன்னால் நான் சாப்பிட்றேன், ஏசாமியெல்லாம் சொல்ல மாட்டார், நல்லா சொல்லவே மாட்டார். ஒரு பொண்ணு விஷயமா அவன் பேசுகிறதுக்கு எங்கள் அப்பாட்ட ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார், அவர் பாஸ்டர் ஆனார். அப்புறம் அவர்
நல்ல பொண்ணாக தான் டக்குன்னு சொல்லிடுவாங்க. நல்ல பொண்ணு இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணி சொல்கிறேன். இந்த ஜெபம்ன்றதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அதனால தான் நாங்கள் நிறைய பேர் ஜெபத்தை நம்புறது இல்லை. ஜெபத்தை நம்பலை, சிலருடைய ஜெபத்தை நாங்கள் நம்பலை. நம்ம கேட்டார், இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நீ சொல்லு அப்படின்னு. பாஸ்டர் நான் போயிட்டு ஜெபம் பண்ணி சொல்கிறேன். எங்கள் அப்பா புரிஞ்சிட்டார். போய் சார் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. சொல்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசணும். அழகான பொண்ணுன்னா மேலே ஏறி குதிச்சிருப்பான், கீழே கூட குதிப்பான், அது பேர சரிட்டா. இப்போ பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மி, உயரம் கம்மி, இப்போ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொன்னால் நான் செஞ்சிருவேன்னார். ஓ அப்படியா? அப்போ கேட்டார், நீ காலையில் பல் விளக்குனீங்களா பாஸ்டர்னு கேட்டார். பாஸ்டர் காலையில் பல் விளக்குனீங்களா? விளக்கிட்டேன். ஆண்டவர் சொன்னாரோ காலையில் பல் விளக்குன்னு? குளிச்சிட்டிங்களான்னாரு. குளிச்சிட்டேன். குளிக்க சொன்னாரா கர்த்தர்? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை. சும்மா அந்த ஸ்பிரிச்சுவலாக பேசி ஆளை ஏமாத்துறது, அவங்க இவ்வளோ வருஷம் அனுபவம் உள்ளவங்க, புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ அவங்ககிட்ட போயெல்லாம் நம்ம போய் பாடம் எடுக்கக்கூடாது. அவங்க சொன்னதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுக்கு விருப்பமானதை மாற்றம் தரும். நம்ம விருப்பமில்லாத கர்த்தர் சொன்னாலும் அதை நாம் செய்ய வேண்டும். அது நான் விரும்புகிறதை செய்து, எடுத்து வச்சுங்க, நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவர் இடத்துல வெறுமையாக திரும்ப முடியாது. அது வெறுமையாக திரும்பிச்சுன்னா அதில் பவர் இல்லைன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்காமல் இருக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையில் செயல் திறன் இல்லாமல் இருக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையில் கிருபை இல்லாமல் இருக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையில் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? தேவன் சிங்காசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்பினால் அது எம்டியாக திரும்ப முடியாது. கையில் ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த இடத்துல இருந்து வந்து உங்களை வெறுமையாக இவர் அனுப்ப மாட்டார். உங்கள் ஒருவரை கூட வெறுமையாக அனுப்ப மாட்டார். நீங்கள் என்ன சூழ்நிலைமையில் வந்திருந்தாலும், என்ன காரியத்தை நீங்கள் கேட்டு ஜெபித்து வந்தாலும், எந்தெந்த காரியங்களுக்காக தேவனிடத்தில் போராடி கொண்டு வந்தாலும், ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, வெறுமையான ஒன்று அனுப்ப மாட்டேன், வெறுமையான ஒன்று அனுப்ப மாட்டேன். நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்படுவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீர் களிப்பாக மாறும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமாக இருக்கும். அது வெறுமையான்ட்ட வர நான் அனுப்பின காரியமாய் அது செய்ய. அப்போ அனைவருடைய ரட்சிப்பு ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிற, துன்மார்க்கனுடைய சாவை கூட நான் விரும்பவில்லை. அண்ட் 20-25 வசனம் இருக்குது. 2 வருஷம் தான் முடிப்போம், டைம் ஆயிடுச்சு. சரியா? துன்மார்க்கனோட சாகக்கூடாதுன்றார் ஆண்டவர். ஒரு பாவி கூட மனம் திரும்பாமல் சாகக்கூடாது. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு வரல, இயேசு வரல. ஏன் வரல? உலகத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலையப்பா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதமாகிறான். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். கைகள் ஒதுக்க. இயேசு கிறிஸ்துடைய ஹார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு அடிக்கணும். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பணும். அந்த வார்த்தை படிங்க. எல்லாரும் கெட்டும் போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். அப்போ இந்த உலகத்தில் கடந்தெடுத்த ஒரு பாவி கூட மனம் திரும்பணும். ஆண்டவர் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. ஆண்டவர் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. ஆண்டவருடைய வார்த்தை, வாசற்படியில் நின்று கதவை தக்குறேன், டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறேன். நான் அப்படி தான் எழுதியிருப்பேன். வாசற்படியில் இருந்து டொக்கு டொக்குன்னு தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் இதயத்தை திறந்து கொடு. ஆண்டவர் நினைச்சா உதச்சி திறக்க முடியும். ஆனால் நீ உள்ள பூட்டு போட்டிருக்க, தர ஆண்டவர் சொல்லுகிறார். கதவை திறந்தால் உள்ளே வருவேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a gentle God. பலவந்தமாக உள்ளே வரணும்னா வரலாம், அவரால் முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் நினைச்சதை செஞ்சுட்டு போயிடுவார், முடிச்சிருவார். ஆனால் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா நீ உன் இருதயத்தை எனக்கு தரணும். நீதிமொழி சொல்லி உன் இருதயத்தை எனக்கு தரணும் ஆண்டவர் கேட்டார் இல்லையா? ஆண்டவரே உனக்கு மெழுகுவர்த்தி தர்றேன், ஆண்டவரே உனக்கு ஆட்டை வெட்டுறேன், மாடை அடித்து தர்றேன், நான் செருப்பு போடாமல் நடக்கிறேன், நான் முள்ளு மேலே ஏறி படுத்துக்கிறேன். அப்படின்னு சொன்ன உன் இருதயத்தை எனக்கு தா. கையில் ஊற்ற, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் ஆவியை எனக்கு தான்ற அர்த்தம். உன் இருதயத்தை எனக்கு தா.
நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருதயத்தை மாத்திரம் உனக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டேன்னா ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ திறந்த உள்ள வருவேன். எவ்வளவு டெஃபினட்டாக சுவிசேஷ வார்த்தை இருக்கிறது தெரியுமா? இட்ஸ் அ பவர்ஃபுல் வேர்ட். ஒருத்தன் கெட்டு போகக்கூடாது. நரகம் மனுஷனுக்காகவே உண்டாக்கப்படலை சார், சாத்தானுக்கு அவனுக்கு ஒரு தூதர். நம்ம என்ன சொல்லுவோம்? நரகத்தில் கடவுள் போட்டுருவார், நரகத்தில் கடவுள் போட்டு, அதெல்லாம் போட மாட்டார். நல்லா சொல்லுவோம் சுவிசேஷம், ஏய் நரகத்தில் போட்டுருவார் இப்படி பிள்ளைகளை சொல்லி பயமுறுத்தாதே. நரகத்துக்கு குறைய அவனா நடந்து போவான். குழியில் விழுகிறவனுக்கு என்ன? ஆமாம், இன்னைக்குள்ள சின்ன பிள்ளையிலேருந்து பெரியார் வரைக்கும் சொல்லியா செய்கிறாங்க. நான் சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன், சாப்பிடல சாப்பிட மாட்டேன். நான் தூங்குனா தூங்குவேன், தூங்கலைன்னா கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நான் என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ இது படித்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒருத்தரையும் ஒன்றும் பண்ண முடியாது சார், யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. 850 கோடி மக்களையும் ஒன்றும் செய்ய முடியாது, 150 கோடி மக்களையும் ஒன்றும் செய்ய முடியாது, மதுரையில் இருக்க 25 லட்சம் மக்களையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் செய்கிறத அவன் செய்வான், அவன் செய்கிறத அவன் செய்வான், ஒன்றும் செய்ய முடியாது. சிரிக்கிறாங்க பாருங்க, கரெக்டு. ஆனால் நீங்கள் விரும்பினதை செய்யாதீங்க, அவர் விரும்பினதை செய்கிறக்கு இடம் கொடுங்க. கைகள் ஊற்றணும். அவர் என்ன விரும்புகிறாரோ சாமி கத்தாவை சொல்லும், அடியான் கேட்குறேன். அவன் பெரிய மனுஷன், ஏலி கண்பாவை உறைஞ்சிருச்சு. நான் உட்காந்து வாசிட்டே இருந்தேன். இந்த காலத்தில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இருக்கு, அந்த காலத்தில் இல்லை. ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது தடுமாறி ஆசீர்வதிக்கிறான், கண் பார்வை குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் கண் பார்வை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சுவாமி ஏன்? ஆனால் மோசைக்கு மாத்திரம் சொல்லியிருக்கு அவன் 120 வருஷம் கண் பார்வை குறையல, அவனுக்கு சர்ஜரி தேவையில்லை. அங்கே Moses never needed a surgery. God made him to be the leader, and he wanted to be the leader until his death. See, God is great. அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத. உலகம் மாறலாம், உலகத்தின் தலைமுறைகள் மாறலாம், இயேசு ஒருபோதும் மாற மாட்டார். கைகளை வைத்து கர்த்தரை மையப்படுத்த. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும். அதை கருத்து சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு ரட்சகர், யார் மாறியிலும் இயேசு மாற. மகிமையாவர்க்கே, 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 யார் மாறியிலும் இயேசு மாறா. மகிமையாவர்க்கே. இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மாண்டார், விடுதலை ஈந்தார். இதுலேருந்து ஆரம்பித்தேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்களா, கொஞ்சம் கொஞ்சம் செய்வார், இத்தனோண்டு செய்வார், 10% செய்வார், 20%. நீ ஆண்டவர் இடம் கொடுத்தா உன்னை வச்சு 100% செய்வார். இந்த ஆண்டவர் அறியணும், இதை படிக்கணும். இதன் மேலே இரவும் பகலும் தியானமாக இருக்கும். அன்னைவருடைய ரட்சிப்பு தேவனுடைய விருப்பம். 2வது, எல்லாரும் சுகமாக இருக்கணும். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்தோம்மா. டைம் இல்லை, நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் பொருளாதார நிலைமையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நம்ம தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. நோ, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் என்ன விரும்பினேனோ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், உங்களுடைய விருப்பம் என்ன? Lord, what do you want me to do? நான் என்ன செய்யணும்? உன் விருப்பம் என்ன ஆண்டவரே? சரி, அந்த காலத்தில் கணவன் மனைவியெல்லாம் இப்படி கேட்பாங்களாம், உங்கள் விருப்பம் என்னங்க? உங்கள் விருப்பம் என்ன? உன் மனசு கொடாமல் நான் நடந்துக்கிறேன். போய் சொன்னோன்னே ஹஸ்பண்ட் சொன்னான், விருப்பம் என்னப்பா? நான் மனம் கோணாமல் நான் நடந்துக்கிறேன். நம்ம 2 இருந்தால் நம்ம 2 தவிர யார் இருக்கா? அது இளமையிலும் மடுதான், வயதான நிலைமையிலும் மடுதான். நம்ம விட்டு பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டான். நான் உனக்கு என்ன செய், நீ எப்படி நடந்துக்கணும் நீ சொல்லு. இது வரைக்கும் எனக்கு தெரியலண்ணா, சொல்லு. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் குறை வைத்திருந்தேன், சொல், நான் அதை செய்யட்டும்.
தேவன் அப்படித்தான் நினைத்தார். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் இப்படி கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் கேட்டிருக்கிறோமா? பிள்ளைகள் உங்கள் பெற்றோரிடத்தில் கேட்டிருக்கிறீங்களா? நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நீங்கள் பெரியவங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பெரியவங்க சொல்லுங்கள். நம்ம ஒரு வயதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, ஒரு வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள இடத்துக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் மூத்தவங்க, நீங்கள் சொல்லுங்கள். இளையவரிடத்திலும் நல்ல கருத்து இருக்கிறது. அது அப்புறம் பரிமாறப்படும். நீங்கள் அனுபவஸ்தர்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னார்கள், நன்றாக இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க? பிள்ளைகள் சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னால் பெற்றோர் கேட்கணுமா? எந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அநியாயம்னா போட்டிருக்கு, சொல்லுங்க பாப்பா. யாராயிலும் அநியாயம் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தா என்ன? கிறிஸ்தவருக்கு தான் பிள்ளை இருக்கா? கிறிஸ்தவங்க இல்லாதவங்களும் பிள்ளை இருக்கு. கிறிஸ்தவங்க அல்லாதவங்களுக்கு பிள்ளை இருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு பிள்ளை இருக்கு. உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் போது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். ரெஸ்பெக்ட் பண்ணு. கனம்னா என்ன? அவங்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டா போதுமா? அவங்க விருப்பமான பரிசை கொடுத்துட்டா போதுமா? பிறந்த நாளில் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, நீ தர்ற நல்லது, ஆனால் அது இல்லை. என் மனசில் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்குது, என் இதே துடிச்சுக்கிட்டே இருக்குது. என் விருப்பப்படி நீ வரலையே, என் விருப்பப்படி நீ வரலையே. அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஞானம் இருக்குது, எங்களுக்கு திறமை இருக்குது. செல்லை கையிலேயே வச்சுருக்கேன், உலகத்தையே வச்சுருக்கிறேன். நல்ல வயது முந்த பெற்றோர் நல்லா கவனிங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகள் சவால் விட்டால், நான் திரும்ப 2வது முறை சொல்கிறேன், கூப்பிட்டு வான் பண்ணிட்டு விட்டுறணும். என்னைக்காயிலும் ஒரு நாள் பிரச்சனைன்னு ஓடி வந்தால் பதிலே கொடுக்கக்கூடாது. Never give an answer. Never give an answer. ஒரு தாய் தகப்பனுடைய வார்த்தையை நீ ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா கடவுளுடைய வார்த்தையை நீ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவ? நீ கொடுக்குற 50 ரூபா, நீ கொடுக்குற 100 ரூபா, நீ கொடுக்குற 1000 ரூபா, உனக்கு போக்குவரத்துக்கு டிக்கெட், ஃபாரின், அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி. கைகள் ஒத்து கத்திர மகிமைப்பாடு. 100% ஒபீடியன்ஸ், 100% ஒபீடியன். கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கு நீ போவ. எல்லாம் போக முடியாது, எனக்கு தெரியும், தெரியும் வச்சுக்கோ. ஆனால் தேவையோடு ஒரு நாள் பிரச்சனையோடு வரும்போது நிறைய பெற்றோர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அன்பு ஏவி இருக்கணும், இயேசுவை போல் இருக்கணும். ஆனால் they will never learn lesson in their life. அவங்க நினைப்பாங்க, மறுபடியும் எங்கள் அப்பா அம்மா என் வார்த்தைக்கு செவி கொடுத்துறாங்க, நான் நினச்சதை நான் செய்வேன், நான் எடுத்த முடிவில் நான் போவேன். போ, எவ்வளோ தூரம் போகணுமோ நீ போ. தேவன் உங்களையும் என்னையும் சரீர பிரகாரமாகவும் தகப்பன்மார், ஆவிக்குரிய நிலைமையில் நம்முடைய தாய் தகப்பன்மாராய் வைத்திருக்கிறார். விசேஷமாய் ஊழியர்களை உங்களுக்கு வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்களின் முடிவை கவனித்து அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படி. அது அநியாயம் போடலை. வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா தகப்பனையும் தாயை கணவன் கர்த்தர் அவங்க கண்ணு காலை வரைக்கும் தானே. நம்ம வயசு கம்மி, அவங்க வயசு கூட, அவங்க லோக்கலாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு எனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நான் அந்த கையில் பைபிளை வச்சு நான் படிக்கிறது வேஸ்ட். அந்த பைபிளை நான் பின்பற்றேன்னு சொல்கிறது ஜிம்மிக். இந்த வேடத்தை நான் சும்மா காத்து நடக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யிலும் பட்ட பொய். ஆண்டவர் இந்த ரூலை மாற்றவே மாட்டார். ஆண்டவர் இவ்வளவு தெய்வீக சுகத்தை வச்சிருக்கிறாரு. சொல்லி முடிக்கிறேன். விடுதலை வச்சிருக்கிறார், பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய விருப்பம் இயேசுனுடைய விருப்பமாக இருந்தது. அப்படி சொல்லி என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சரியா? இது வாக்குத்தத்தத்தை நான் எடுத்து பேசிகிட்டே இருப்பேன் நினைக்காதீங்க, போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியா? ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ஏசாமியுடைய விருப்பம் என்ன?
நம்ம நல்லா இருக்கணுமா, சோகமாக இருக்கணுமா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். குஷ்டரோகம் இது மார்க்கிலே இருக்குது, மத்தேயுல இருக்குது. ஏசாமி இறங்கி வராரு, ஓடி வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாள் என்ன ஆகும் என்றார். குஷ்டரோகி கரெக்டாக சொன்னானா தப்பாக சொன்னானா? கேள்வி. சரியா? கரெக்டாக சொன்னானா தப்பாக சொன்னானா? ரைட்டாக சொன்னாங்கன்றான். அப்படி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்றால் உமக்கு விருப்பமானால், உமக்கு பிரியமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். குஷ்டரோகி நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனார்? மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கா? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தார் அவர். ஹலோ, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? பள்ளிக்கூடத்துக்கு போகல சார், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க, உள்ளுக்குள்ளே வர முடியாது. நான் சொன்ன நிறையா சொல்லலாம். நான் பக்கத்தில் வரும்போது தீட்டு தீட்டுன்னு கத்தணும், அவ்வளோ பேர் ஓடி போவாங்க. நான் கடையில் ஜாமான் வர இது வரும்போது சத்தம் போட்டு தான் ஓடி வரணும், மோத்த மறைச்சிட்டு. ஏசாமிடத்தில் வந்தோன்னு நான் சொல்ல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஏசுபடி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. அப்போ விருப்பம்னா நீர் சோகமாக்குவீர், விருப்பம்ல நீர் சோகமாட்டுக்க மாட்டீர் தானே அர்த்தம். அவன் பேசுறது உமக்கு சித்தம், உமக்கு பிரியம்னா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் இதுக்கு மேலே உயிரே வச்சுருந்தீங்கன்னா, நான் அப்படி யார் மேலே உயிரை வைக்கிறது இல்லை, இயேசு மேலே தான். எல்லார் மேலே உயிரை வச்சேன்னா முடிஞ்சு வரங்க முடியாது. சரி, யார் இப்படி உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கிறேன்? இப்போ உள்ள வாலிப தம்பி தங்கச்சியை பற்றி ஒருத்தன் சொல்கிறான், நான் உயிரே உன் மேலே வச்சுருக்கிறேன். அவன் உயிரை அவன் மேலே வைக்கல, வேற எங்கேயோ வச்சுருக்கான். யார் வீட்டை தமிழ் சாயதான் அழியணும்னா அது அழியத்தான் செய்யும். அது கடவுள் தான் சொன்னேன். நம்ம தலையில் நான் மண்ணெல்லி போடணும் முடிவு எடுத்துட்டேன்னா எவனும் தடுக்க முடியாது. எடப்பா உமக்கு சித்தமாக உமக்கு விருப்பமானால். இயேசு இடத்துல வந்து பேசுகிறான். அவர் தேவனுடைய குமாரன், ஆதியில் வார்த்தை, இந்த வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாயிட்டு உண்டானதுன்னு அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். ஏசுட்ட கேட்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானாள் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஆண்டவர் பற்றி உனக்கு முழுசும் தெரியல, கொஞ்சம் தெரிசு முழுசும் தெரியல. திருச்சபை எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒன்றுமே தெரியாதவர்களும் இருக்கிறார்கள், கொஞ்சம் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். அவள் எல்லாரையும் எல்லா அறிவுக்குள் கொண்டு வர தேவன் இந்த திருச்சபையை வைத்து, அவர் சரீரமாக, அவரை தலையாக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். கைகளை ஊற்றி கர்த்தரை மயப்படுத்துவோமா? நான் முன்னால் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசலை, முடிக்கிறேன். ஆண்டோடைய சித்தம் தெய்வீக சுகம் இருக்கிறது. கைகள் ஒருத்தர் மயம், இது ஆண்டோட பிள்ளை மூலம் அறியணும், ஒத்துக்கிடணும். அவங்க சோமால இவங்க சோமாலும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. வாட் த பைபிள் சேஸ், குஷ்டரோகம் யாராலையும் குணமாக்க முடியாது பழைய ஏற்பாட்டில். அப்படியே சுகமானால் சிலர் செய்யணும், பட் இம்பாசிபிள். ஆண்டவர் டீல் பண்ண முதல் கேஸ், உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக ஆகும். அப்போ என்ன அர்த்தம்னா, உன் விருப்பம்னா, இப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியணுமா? தெரியல. நீ படித்த வசனம் என்ன படிங்க, முடிச்சுவான். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவர் மட்டும் என்ன சொன்ன? நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஆண்டவர்கிட்ட வந்து முதல்ல முழங்கால் போட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கையை நீட்டி அவனை தொட்டு, தொடக்கூடாது, தீட்டு, தொட்டார். மனதுருகி அவனை தொட்டு, தீட்டு என்று கருதப்படக்கூடிய அந்த வியாதியை இயேசு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமா என்னுடைய விருப்பம்டா, எனக்கு விருப்பம். எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை சுகமாக்க வேண்டும் என்பதோடைய விருப்பம் என்று தெரியும். அநேகர் சொன்னாங்க, ஒருவேளை 40%, 50% நம்ம அதை சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை அவர் செய்யும்போது அவருடைய சரீரத்தில் நம்முடைய நோய்களையும் நம்மை சுமந்தார். நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கத்தை சுமந்தார், எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார்.
அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு கவலை இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இன்றைக்கும் எல்லாரும் எலும்பி நின்று ஜெபம் பண்ணுவான். ஆண்டவருக்கு சொன்ன ஒன்றே என்ன தெரியுமா? ஆசாரியன்ட்ட முதல்ல போக சொல்லலை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. இம்மிடியட்லி குஷ்டம் அவனை விட்டு நீங்கிடுச்சு. கைகள் இம்மிடியட்லி உடைய சரீரம் கம்ப்ளீட்டாக மாறமாயிடுச்சு. நான் இன்னைக்கு கேட்குறேன் ஆண்டோடைய பிள்ளைகளை, டோன்ட் வெயிட் ஃபார் சம்மோன் டு கம் அண்ட் லே யுவர் ஹெட். உங்கள் தலையில் இன்னொருத்தர் வந்து கை வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ, உங்களோட கைகளே அதன் மேலே வைங்க. ஆண்டவர் யாரையும் ஹீரோயினாக்க விரும்பலை. நீங்கள் உங்கள் கையை எடுத்து அதன் மேலே வைத்து இயேசுவினுடைய வார்த்தையை சொல்லுங்கள், நீங்கி போ என்று சொல்லுங்கள். Go in Jesus name. இயேசுவின் நாமத்தில் மறைந்துப்போ, இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ. ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்குறார். இந்த வார்த்தையில் பயங்கர பவர் இருக்கு. நானே சொல்லிக்கிட்டு இருந்த போதாது. மாம்பழம் இனிக்குது நான் சொன்ன போதாது. இதை எடுத்து நீ வாசித்துப்பார். நீ இதை வாசிக்காமல் கதை புத்தகம் வாசித்த உன் வாழ்க்கையே இன்னொருத்தர் கதையாக எழுதுவாங்க. ஆனால் நீ இந்த பைபிளை படித்தேன்னா உன்னை பற்றி 4 வரி நல்ல வரி உலகத்துக்கு வரும். கைகளை ஒத்து கத்திர மயம் பொழுதுமாக உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ் அ மினிஸ்டர் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் வேலைக்காரன், நான் அந்த மேடையில் நின்னா ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்து கர்த்தரின் வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தையை நான் பயப்படாமல், மனிதர்களுக்கு பயப்படாமல், கூச்சப்படாமல் நான் சொல்லணும். நான் சொல்லலைன்னா கர்த்தர் என்ன நியாயம் தீர்ப்பார். ஆனால் நான் சொன்ன வசனத்தை கேட்காம இருந்தால், யார் கேட்கலையோ அவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. தேங்க்யூ லார்ட். கைகளை வாய்த்துக்கிறத மயப்படுத்தும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தைக்கு ஒருத்தர் கேட்பார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தராமல் இந்த இடத்தில் நாங்கள் நிற்கவில்லை. இந்த இடத்துல எங்களுக்கு எந்த தகுதி இல்லை, எந்த தகுதி எங்களால் உண்டாகவில்லை. இந்த தகுதி எங்களுக்கு கொடுத்தது கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு. அவர் சொன்னார், உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் முடிய பரிந்தோம் சதா காலத்தில் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். முழு உலகத்துக்கு போய் சொல்லு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாமன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதைப்படுத்தார். வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் போட்டு அவங்கள போட்டு அம்மிக்கி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். பைபிள் சொல்லுது, அப்பொழுது சுகமாவார்கள். சுகமாக்குறது கர்த்தர், சுகமாக்குறது கர்த்தருடைய வல்லமை. அந்த வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த வசனம் விருதாவாய் என்னிடத்துல திரும்பாமல், ஆண்டவர் நான் அனுப்பின காரியமாய் அது நிச்சயமாய் செய்து முடிக்கும். கைகளை தட்டி அது செய்து முடிக்கும், அது செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. செய்து முடியும், முடிக்கணும், அது முடியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் பொய் அவர்கிட்ட இல்லை. அவர் பொய் சொல்ற அவசியம் இல்லை. கைகளை வாய்த்து கர்த்தரை மயம்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர், இப்படிப்பட்ட ஒரு ரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கம்மினுக்கு அதை ஆயத்தப்படுவோம். ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசு என் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். கையில் வயிற்றில் அரசு. இயேசு என் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்ல மாயைகள் மறைந்தோட, அன்றும் தீமைகள் அகன்றோட, பொல்ல மாயைகள் மறைந்தோட, உமதாவி அருள் காண, ஓ அருங்காலங்கள் உமதாகும்.
ஆனந்தம். மறுபடியும் சொல்லுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு say hallelujah, say hallelujah. நீ இப்படி கை வச்சு சொல்ல, இயேசு எந்தன் வாழ்வின் பலன். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். மசில்ஸ் அப்ப பார்க்க முடியாது. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். இயேசு என்னுடைய பலன். என் படிப்போ, என் அந்தஸ்தோ, என் பணமோ, என் வசதியா இல்லை, இயேசு என் பலன். ஆமென், அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஒரு சிறு பாலகனாக ஒரு மாட்டு கொட்டகையில் அவர் பிறந்தாலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சொல்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என் பலன். சொல்லுங்க, இயேசு என் பலன். எனக்கு நம்பிக்கை இல்லை போல. இயேசு எனக்கு பலன். உங்கள் கொக்கோ மால்ட்டோ, உங்களுக்கு குடிக்கிற சூப்போ பலன் அல்ல, அதெல்லாம் குடிங்க. ஆனால் இயேசு என்னுடைய பலன். இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்க இருக்க இயேசு என்னுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்யூனிட்டியில் போகிறேன். எங்கள் அப்பா சொன்ன ஒரு கதை. புஷ்பக்கூடைன்னு அந்த காலத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கும், நரிமேட்டில் லைபில் கிடந்துச்சு. ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் அந்த காலத்தில் இது கண்டுபிடிக்க முடியலையா, இல்லைன்னா அந்த அனத்தீசியா கொடுக்குறது கண்டுபிடிக்கல. டாக்டர்ஸ் மே ஹேவ் அ கொஸ்டின்ஸ், பட் ஒரு வழி இல்லை. அந்த இடத்துல சர்ஜரி பண்ணி ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த நோய் வாய்ப்பட்ட அந்த பிரச்சனைக்குரியவன் கடவுளுடைய பிள்ளை சொன்னான், என்கிட்ட எதுவும் இல்லையே, உங்களுக்கு அனத்தீசியா கொடுக்க ஒன்றுமே இல்லை. இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இயேசு என் பலன், அவர் என்னை தாங்குவார். அதை இன்னைக்கு சொல்லலை, யாரும் செய்ய முற்பட வேணும். இயேசு என் பலன், அவர் என்னை தாங்குவார். இயேசு என் பலன், அவர் என்னை தாங்குவார். இயேசு. நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது சின்ன சர்ஜரி, பட் they did it very perfectly. அந்த மனுஷனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். புஷ்ப கூட இந்த புத்தகத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு என் வாழ்வின் பலன். இந்த பாடலை பாடும்போது நினைப்பேன், என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலன் அவர் தான். எத்தனை இருக்கு? இந்த பலத்தோட போங்க, கர்த்தர் மீதியானியர் உங்க கையில கொடுப்பார். ஆண்டவர் சொல்ல, உன்னை அனுப்புகிறவன் நான். எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ, எந்த இடத்துல உடைஞ்சு போனீங்களோ, எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். அதை தூக்கி எடுப்பார், உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. கண்மலை மேல் அவர் நிறுத்துவார். தேங்க்யூ லார்ட். கஷ்டமானது அவர் செஞ்சுட்டு எளிமையானது தான் உங்களை என்னே செய்ய சொல்வார். கஷ்டமானது அவர் செஞ்சுட்டு எளிமையானது அவர் தான் செய்வார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் எங்கே போதுமானவர். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த இயேசு என் வாழ்க்கையில் எப்பவும் இருக்கணும். இந்த இடத்துல கை பாய்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள இந்த வசனம் கிரியை செய்ய. எப்படி கிரியை செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கே தெரியும். நான் காலையில் ஃபுட்டு இல்லை, நான் டீஹைட்ரேட் ஆகிறேன்னா எனக்கே தெரியும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், தெரியும் எனக்கு சுகர் லெவல் குறையுதுன்ட்டு. ஆனால் அதுக்கு மருத்துவத்தில் ஏதாவது செஞ்சால் உடனடியாக அந்த அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி வில் கம். இப்போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போயிருக்கு, அப்படி வேலை செய்யும். நீங்கள் மத்தியானம் போய் சாப்பிடுவீங்க, நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அந்த உணவு உள்ளே செரித்து அதனுடைய ஸ்ட்ரென்த் உங்கள் பாடி செல்லுக்குள்ளே போய் ரத்த ஓட்டத்தில் ஃபங்க்ஷன் ஆகும்போது உங்கள் பாடி வில் கெட் ஸ்ட்ரென்தன். அதுபோல் கடவுளுடைய வார்த்தை இப்படி வேலை செய்யும். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை கேட்டிருக்கிறேன். ஆசீர்வத்தை அனுப்பும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நினைவு கூறுகிற எல்லா பிறந்த நாட்கள் ஆசீர்வதித்து இந்த நாட்களை போல பல்லாண்டுகள் காண கிருபைத்தார். இந்த மாதத்தில் நினைவு கூறப்படுகிற திருமண நாட்கள் ஆசீர்வதித்து இந்த நாட்களை போல பல்லாண்டுகள் வாழ கிருபைத்தார். அதே போல் இந்த மாதத்தில் நினைவு கூற எல்லா ஆசீர்வாதமான நாட்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம். தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதியும், எங்கள் மதுரை பட்டணத்தை ஆசீர்வதியும். எங்கள் சபை மாத்திரமில்லை, உலகமெங்கும் உம்முடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற அத்தனை திருச்சபை தலையாகி அவருக்குள் அது சரீரமாக இருக்கிறதுனால் நாங்கள் கையாகவோ காலாகவோ இருக்கிறோம். கர்த்தர் அங்கிருந்து எல்லா காரியங்களையும் எங்களுக்குள்ள நடப்பிக்க வல்லவர். எல்லா மகிமை, கணம், துதி, ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசு நாமத்தை
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல புகழை மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டங்களுக்கு எங்கள் பிதாவே, இப்படி நாம் பரிசுத்தப்படுவதா, இப்படி ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமணம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவா. அன்னருள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இப்படி நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அப்படி வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.